ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரயில்டெல்ல தான் பாருங்கள் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மெரிட் செலெக்ஷனை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் 27 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் 2 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் கேட்டகரிலையும் டிப்ளமோ இன்ஜினியர் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. இதில் பாருங்கள் லொகேஷன் வைஸ் உங்களுக்கான ஜாப் எங்கே இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் 32 வேகன்சி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியருக்கு எடுக்கிறாங்க. அந்த கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கிடையாது. அதே டிப்ளமோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சவுத் ரீஜனில் உங்களுக்கு சென்னை லொகேஷன் இருக்குது. உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டுக்கு 32 வேகன்சி இருக்குது. 1 இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே இருக்கும். கிராஜுவேட்டுக்கு 14,000 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபன் தருவாங்க. டிப்ளமோக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல் டைமில் தான் நீங்கள் ரெகுலரில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18, மேக்ஸிமம் பாருங்கள் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜிலேருந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஜிலேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பாருங்கள் 27 ஆகஸ்ட் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட் லிஸ்டட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வில் பி டன் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பற்றியில் அதாவது மெரிட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரிவ் உங்களுக்கு லேட்டராக உங்களுக்கு எப்போங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமெயில் வழியாக உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைஃபன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படி தராங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 14,000 ரூபாய் கிராஜுவேட் கேட்டகரிக்கு. ரயில்டேலோட ஷேர் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய் வரும். கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அது 4,500 ரூபாய் வந்திருக்கும். மொத்தமாக 14,000 ரூபாய் வரும். டிப்ளமோக்கு 12,000 ரூபாய் 8,000 ரூபாய் ரயில்டேல்லையும் கவர்மெண்ட் ஷேர் 4,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஸ்டைஃபனுக்கான டீட்டெயில்ஸு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் ரீஜன் வைஸாக உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இருக்குது. நம்ம சவுத் ரீஜனில் வருவோம். சவுத் ரீஜனுக்கு பாருங்கள் உங்களுக்கு இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே nats.education.gov கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.